வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4 இந்த மாதிரி தேர்வுகள், எஸ்ஐ போலீஸ், எஸ்எஸ்சி ரயில்வே இது போன்ற போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ், ரெண்டாவது அதுக்கான மெட்டீரியல்ஸ், மூணாவது அதை புரிய வைக்கிறதுக்கு தேவைப்பட்டால் கிளாஸஸ், ஒரு நீங்க இன்ஸ்டியூட் போய் படிக்கிறதோ இல்லை ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கிறதோ, நான்காவது ரிவிஷன், ஐந்தாவது டெஸ்ட் போட்டு பார்க்கறது. இந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணாலே நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் முழுக்க முழுக்க இந்த கிளாஸில் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் பற்றி பேச போகிறோம். ஃப்ரீ புக்ஸு, மெட்டீரியல்ஸு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்கான லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபைல்ஸ் அப்படிங்கிற மெனுவில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் அதை ஃப்ரீயாகவே அந்த மெட்டீரியல்ஸ், புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் பிரிண்ட் போட்டுக்கலாம். இது எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை, இந்த புத்தகங்களெல்லாம் போய் ஒரு கடையில் போய் காசு கொடுத்து வாங்க முடியாது, எங்களுக்கு பிடிஎஃபாக கிடைச்சா கூட பரவாயில்ல, நான் அதை பிரிண்ட் கூட போட்டுப்பேன், இல்லைனா பிடிஎஃப் வச்சு நான் படிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கக்கூடிய புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லக்ஷ்மிகாந்த் புக்கு, இது லேட்டஸ்ட் எடிஷன் வரைக்குமே பிடிஎஃபா இருக்கு. பெரியார் ஹிஸ்டரி, இது தமிழ்ல மட்டும்தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் கடைசியாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எல்லா கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதே போல பெரியார் 1000ன்னு ஒரு எம்சிக்யூ இருக்குது. இதுவும் பெரியார் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுலேயே இருக்கும். அப்புறம் 175 தமிழ்நாடு லீடர்ஸ்ன்னு அந்த ஒரு பிடிஎஃப் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி போன வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழக தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி டெய்லி ஒருத்தரை பத்தி ஒரு கண்டென்ட் போடுவாங்க, நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதெல்லாம் ஒன்னா தொகுத்து 175 தலைவர்கள் அப்படிங்கிற தலைப்புல பிடிஎஃபா கொடுத்துருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இ கவர்னன்ஸ் பத்தி ஒரு பிடிஎஃப் இருக்குது. கே பிள்ளையருடைய புத்தகம், தற்கால தமிழ்நாடு வரலாறு, மரபு, பண்பாடு சம்பந்தமான புத்தகம் இருக்குல்ல, அது தமிழ்ல பிடிஎஃபா இருக்குது. ராம் அஹூஜா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சோசியல் இஷ்யூ, சமூக பிரச்சனைகள், அதுக்கான புத்தகம், அது பிடிஎஃபா இருக்கு. அதே போல அரிஹண்ட் ஜிகே புக்கு ஃப்ரீ பிடிஎஃப் இருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம் அப்படின்னால நம்ம என்ன சொல்லுவோம், 6 to 12th ஸ்கூல் புக்கை படிங்கப்பா, முடிஞ்சதுன்னா புக்கா வாங்கி ஹார்ட் காப்பியா வச்சு படிங்க, இல்லைன்னா பிடிஎஃபா அது வாங்கி வச்சு படிங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே போல எஸ்எஸ்சி ரயில்வேக்கு படிக்கிறவங்க எல்லாம் சிபிஎஸ்இ புக் வந்து படிக்க சொல்லுவாங்க. அந்த சிபிஎஸ்இ புக் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆங்கிலத்துல தான் இருக்கும். இப்ப கர்நாடகாவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை தமிழ்ல மாற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ 9th 10th புக்கு அதுல நம்மளுக்கு தமிழ்லயே இருக்குது சிபிஎஸ்இ புக். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்சிடி பப்ளிகேஷனோட சயின்ஸ் புக், இப்போ ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாம் ஒய்சிடின்னு அதே சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சார் அது? ஒன்றும் கிடையாது, புக்கு பேர். எஸ்எஸ்சி ரயில்வேக்கு படிச்சாங்கன்னா சயின்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி படிப்பாங்க. ஸோ அந்த புக்கு ஃப்ரீ பிடிஎஃபா இருக்குது. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஆர்எஸ் சர்மா, அதே போல பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பிடிஎஃபா நம்ம போட்டிருக்கிறோம். கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட முக்கியமான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் தற்கால தமிழ்நாடு வரலாறு, இந்த புக்கு நீங்க மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா 600 ரூபாய் கிட்ட. தமிழ்ல தான் இந்த புக் இருக்குது. வெங்கடேசன் சார் கிரீன் கலர் புக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புத்தகம். அதே போல ஸ்பீடி சயின்ஸுக்கு, ஜிஎஸ்க்கு, ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க இன்னொரு முக்கியமான ஒரு பக்கம் ஒய்சிடின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் ஸ்பீடி, அது பழைய மாடல், பழைய மெத்தட் புக்கு. அதுல வந்து சயின்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் அதை படிப்பாங்க. அது ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது. ரமேஷ் சிங், நீங்க குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல அல்லது யூபிஎஸ்சிக்கு நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா எக்கனாமிக்ஸுக்கு ரமேஷ் சிங் புக்கு படிப்பாங்க. அந்த புக்கோட பிடிஎஃப் இருக்கு. மார்க்ஸ்மேன் புக் எம்சிக்யூ, எஸ்எஸ்சி ரயில்வே ப்ரிப்பேர் பண்றவங்க படிக்கிறவங்களுக்கு எம்சிக்யூ வடிவில் ஒரு புத்தகம் மார்க்ஸ்மேன், ரொம்ப ஃபேமஸானது, அது இருக்கு. அதே போல என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு 150 செட்டு, இதை மார்க்கெட்ல புக்கா பிரிண்ட் போட்டு 400-500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி, அதை டூப்ளிகேட்லாம் டெலிட் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணி அதை நம்ம ஃப்ரீயாவே பிடிஎஃபா கொடுத்துருக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட மதிப்புலாம் பார்த்தீங்கன்னா, புத்தகங்களுக்கு என்னைக்குமே மதிப்பு கிடையாது, பண மதிப்பு நம்ம சொல்லிட முடியாது. இருந்தாலும் மார்க்கெட்ல இந்த புத்தகம் லக்ஷ்மிகாந்த் புக்கு 600 ரூபா,
தற்கால தமிழ்நாடு வரலாறு 650 ரூபாய் அப்படின்னு அவங்க புக்குக்கு ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய்க்கும் அதிகமான புத்தகங்கள். இது ஒரு சாம்பிள் தான், இது மாதிரி நிறைய இருக்குது. என்னோட சில நோட்ஸு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நான் டெய்லி இந்த டெலகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஒருவரால் இந்த புத்தகங்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி படிக்க முடியல அப்படின்னா தாராளமாக இந்த புத்தகங்கள் எல்லாம் பிடிஎஃப்ல நம்மளுடைய பிடிஎஃப் வடிவில் நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டோ அல்லது பிடிஎஃபா வச்சுக்கிட்டோ படிங்க. அப்படியே உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸா நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எக்ஸாம் ரிலேட்டடா, நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட்டு, ஹால் டிக்கெட்ஸ், ரிசல்ட்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம டெலகிராம் குரூப்லயே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம். இது முழுக்க முழுக்க வீட்டில இருந்தே ப்ரிப்பேர் பண்றேன் சார், இல்லை என்னால் புத்தகங்களை வாங்கி படிக்க முடியல சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம அவங்களுக்கும் இந்த விஷயத்த தெரியப்படுத்துருங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல கொடுக்குறோம், ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச். இதுவும் அப்படிதான். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய புத்தகங்கள், இதை தாண்டி ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம். இது ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, 9, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லா ஜிஎஸும் இருக்கும். எஸ்எஸ்சி, ரயில்வேக்குனா இந்த 2 தேவையில்லை, மற்றதெல்லாம் படிச்சா போதும். நீங்க எஸ்ஐ, போலீஸ், டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் படிச்சாகணும். ஜிஎஸ்க்கு இது கம்ப்ளீட்டா ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், பைலிங்குலா தான். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், எப்ப வேணாலும் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம், லைவ் கிடையாது. இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே ஆஃப்லைன்லேயே வீடியோஸை பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிஎஃப் மொபைல் ஆப்புக்குள்ளார மட்டும்தான் டவுன்லோட் பண்ணி வைக்க முடியும். உங்களுடைய சிஸ்டம்ல பார்த்துக்கலாம். ஐபோனுக்கு தனியா இருக்குது. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதோ இல்லை பிரிண்ட் எடுக்கிறதோ மற்றவங்களுக்கு சென்ட் பண்றதோ முடியாது. இது 15 மாதம் வேலிடிட்டி. இதனோட ஃபீஸ் 3000. ஓல்டு ஸ்டூடெண்ட் நம்ம 3 சப்ஜெக்ட்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா முன்னாடி நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா கன்சிடர் ஆவீங்க. ஸோ 1500 பே பண்ணா போதும். பிடபிள்யூடி, டிடபிள்யூ இவங்க 1500 பே பண்ணா போதும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் 699. இது எல்லாமே February 11 வரைக்கும் தான். இதுக்கப்புறம் டோட்டலா எந்த ஆஃபருமே இருக்காது, எந்த ஒரு கன்செஷனும் கிடையாது. டைரக்டாவே 1 இயர் வேலிடிட்டி 3999, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் 899 அப்படி இன்க்ரீஸ் ஆயிடும் February 12 இருந்து. ஸோ அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க நீங்க எண்ணிலிருந்து எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் முழு முயற்சியா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடிக்க முடியும். அதுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் கிளாஸ் எடுக்கிறோம். இந்த மொபைல் ஆப்போட லிங்க், iOS-க்கான லிங்க், வெப்சைட்ல பார்க்கறதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்கு இந்த கோர்ஸ் தேவையோ அவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் கொடுங்க வாட்ஸ்அப்ல. இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது, பேமெண்ட் எப்படி பண்ணணும், எல்லா ஸ்ட்ரக்சரும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 8870302702 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸையும் மக்களுக்கு தெரியப்படுத்துருங்க. இது நம்ம மொபைல் ஆப்போட வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் தனித்தனியாக இருக்குது. இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.